ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன் இந்த குண்டு மிளகாய் செடியில் எவ்வளோ காய் இருக்குன்னு பார்த்தீங்களா. இன்றைக்கி காலையில் குண்டு மிளகாய் வேணும்னு கேட்டால் அதனால் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ குண்டு மிளகாய் பருப்பு குழம்புக்கு, அப்புறமா மீன் குழம்புக்கு, அப்புறம் எல்லாத்துக்கும் குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ பறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பறிச்சாச்சு பார்த்தீங்களா. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்காங்க. அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு ஒரு சின்ன பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்துக்குவாங்க. ஏன்னா அப்பப்போ தோட்டத்தில் வந்து பறித்து கொடுங்கன்னு ரொம்ப தொந்தரவு. அதனால் மொத்தமாக பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இயற்கை பாருங்களேன், நமக்கு எவ்வளோ நல்ல வரப்பிரசாதமாக இருக்குது பாருங்களேன். நம்ம வீட்டில் இப்படி ஒரு செடி வச்சா தேவையான நேரங்கள்லாம் பறிச்சிக்கலாம். பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த உரமும் போடலைல்ல, ஆர்கானிக்குங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.